எலக்ட்ரிசிட்டி பில், ரேஷன் கார்டு, சொத்து வரி, தண்ணி வரி இது எல்லாமே ஒரு சொத்தோட அனுபவத்தை காட்டுற ஆதாரமா எடுத்துக்க முடியுமா முடியாதா? இது போன்ற ஆவணங்களை பயன்படுத்தி ஒரு நபர் வேறொரு நபருடைய சொத்தை உரிமை கொண்டாட முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் மெசேஜ்ல கேட்டிருந்தீங்க. அட்வர்ஸ் பொசஷன் அதாவது அனுபவ உரிமை இது சம்பந்தமா உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றேன். அது மூலயமா மேல சொன்ன ஆவணங்கள் எல்லாம் ஒரு சொத்தோட அனுபவத்தை காட்டுற ஆதாரமா ஏத்துக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. அப்படியே அந்த சொத்தோட அனுபவத்தை வெளிநபர் பயன்படுத்திட்டு வந்தாலும் அந்த குறிப்பிட்ட சொத்தோட உண்மையான உரிமையாளர் எந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்தா அந்த வெளிநபரை வெளியேற்ற முடியும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்ல போறேன். கூடவே உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு 25/10/2010 நீதிபதி மாலா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. மனுதாரரான அன்னம்மாள் செகண்ட் அப்பீலை எதுக்காக தாக்கல் செஞ்சாங்கன்னா, பூந்தமல்லி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல 6/3/2003 அப்பீல் சூட் 41/2002 வழக்கில் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்தோம். மேலும் 14/2/2001 OS 1842 ஆஃப் 1993 வழக்கில் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்ய சொல்லியும் போட்ட வழக்கு தாங்க இது. மேலும் இந்த வழக்கு மூலயமா பட்டா ஒரு சொத்தின் உரிமையாளரை நிரூபிக்கும் ஆவணமா இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பில், ரேஷன் கார்டு மற்றும் சொத்து வரி இதெல்லாம் ஒரு சொத்தோட அனுபவத்தை நிரூபிக்கிற ஆவணமா நீதிமன்றம் எடுத்துக்குமா எடுத்துக்காதா? அப்படி குறிப்பிட்ட இடத்துல அனுபவத்தில் இருக்கிறவங்க இன்ஜெக்ஷன் சூட் போட்டு சொத்தோட உண்மையான உரிமையாளரே நினைச்சாலும் அவங்கள வெளியேற்ற முடியாதா அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். கூடவே அந்த சொத்தோட உரிமையாளர் என்ன வழக்கு போட்டால் அந்த அனுபவ உரிமையில் இருக்கிறவங்கள வெளியேற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகாமல் இருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் நீங்கள் ஸ்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வழக்கோட மனுதாரர் அன்னம்மாள் அப்புறம் அவங்களோட சகோதரி 29/2/1986 ஈகவல்லி அப்படின்றவங்க கிட்ட இருந்து குறிப்பிட்ட சொத்தை பதிவு செய்த கிரைய பத்திரமாக வாங்குறாங்க. குறிப்பிட்ட நிலத்தை வாங்கின பிறகு அதில் வீடு கட்டி அவங்க அனுபவத்தில் இருக்கிறாங்க. மேலும் அவங்க பேரில் எலக்ட்ரிசிட்டி பில், ரேஷன் கார்டு, வீட்டு வரி, தண்ணி வரி இப்படி எல்லா ஆவணங்களையும் குறிப்பிட்ட நிலத்தோட முகவரியிலேயே வாங்குறாங்க. ஆனால் இந்த வழக்கில் எதிர்மனுதாரரான அமாவாசை அப்புறம் மன்னநாதன் அவங்க இந்த இடத்துக்கு வடக்கு பக்கத்தில் வசித்து வராங்க. அமாவாசை அப்புறம் மன்னநாதன் மனுதாரரோட அனுபவத்தை கெடுக்கும் வகையில் ஒரு சில வேலைகளை செய்கிறாங்க. இதனால மனுதாரர் கீழமை நீதிமன்றத்தில் பேர் இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் மனுதாரர் சொத்தை கிரயம் பெற்றது முதல் அந்த சொத்துல வீடு கட்டி மின் இணைப்பு வாங்கி ரேஷன் கார்டு, வீட்டு வரி எல்லாத்தையும் செலுத்தி சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தெளிவாக குறிப்பிடுறாங்க. மேலும் எதிர்மனுதாரரான அமாவாசை அப்புறம் மன்னநாதன் இவங்க 2 பேருக்குமே இந்த சொத்துல எந்தவித உரிமையும் கிடையாது. உரிமை இல்லாத சொத்தில் எங்களோட அனுபவத்தை குறுக்கீடு செய்யும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். இதனால பிரதிவாதிகளுக்கு எதிராக நிரந்தர உறுத்து கட்டளை வழங்கணும் அப்படின்னு வழக்கில் சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கில் பிரதிவாதியான அமாவாசை அப்புறம் மன்னநாதன் அவர்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, மனுதாரர் அன்னம்மாள் ஈகவல்லி அப்படின்றவங்க கிட்ட இருந்து இந்த சொத்தை கிரயமாக வாங்கியிருக்காங்க. இந்த சொத்துக்கும் ஈகவல்லிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. மேலும் மனுதாரர் அன்னம்மாள் மற்றும் அவரது சகோதரி குறிப்பிட்ட சொத்தில் அனுபவத்தில் இல்லை. மேலும் மனுதாரர் தாக்கல் செய்த மின் இணைப்பு, வீட்டு வரி, சொத்து வரி, ரேஷன் கார்டு ஆகியவற்றிற்கும் குறிப்பிட்ட சொத்தின் நிலத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கூடவே பிரதிவாதிகள் சொத்து முழுவதும் எங்களுக்கு பாத்தியப்பட்டது, அந்த சொத்தின் மீது எங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது, எங்களிடம்தான் அனுபவமும் இருக்கிறது, மனுதாரர்கள் போலியான ஆவணங்களை வச்சு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட கீழமை நீதிமன்றம் வாதிகளான அன்னம்மாள் மற்றும் அவரது சகோதரிக்கு குறிப்பிட்ட சொத்தில் உரிமை மற்றும் அனுபவம் இருப்பதாக கூறி தீர்ப்பு கொடுக்கறாங்க. இதனால இந்த வழக்கோட எதிர்மனுதாரரான அமாவாசை அப்புறம் மன்னநாதன் முதல் மேல்முறையீடு செய்யறாங்க. முதல் மேல்முறையீடை விசாரிச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து செஞ்சாங்க. பிரதிவாதிகளுக்கு அதாவது அமாவாசை மற்றும் மன்னநாதன் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்கறாங்க. இந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக முதல் மேல்முறையீடு நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, பிரதிவாதிகளுக்கு வருவாய்த்துறை மூலம் கொடுக்கப்பட்ட பட்டாவை நிலத்தின் உரிமை ஆவணமாக எடுத்துக்கொண்டது. அதனால அன்னம்மாள் மற்றும் அவரோட சகோதரிக்கு சொத்துல உரிமை கிடையாது அப்படின்னு தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க. முதல் மேல்முறையீடு தீர்ப்பு தங்களுக்கு எதிராக வந்ததால மனுதாரர் அன்னம்மாள் அப்புறம் அவங்களோட சகோதரி இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற வழக்க உயர் நீதிமன்றத்துல தாக்கல் செய்றாங்க. இந்த வழக்கு தாங்க 2வது அப்பீல் வழக்கு. இந்த வழக்குல மனுதாரர் பிரேயரா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, முதல் மேல்முறையீடு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்யணும், மேலும் கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு மனுதாரர் மனுவில் கேட்டிருந்தாங்க. உயர் நீதிமன்றத்துல வழக்கு குறித்த அனைத்து தகவலையும் மனுதாரர் பெட்டிஷனா ஃபைல் பண்ணாங்க. எதிர் மனுதாரர் பதில் மனுவா தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குல நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க சொன்ன முக்கிய காரணங்கள் இதுதாங்க.
இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மனுதாரர் அன்னம்மாள் அவர்கள் எதிர் மனுதாரர்களான அமாவாசை மற்றும் மன்னநாதன் குறிப்பிட்ட சொத்தில் இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு பேர் இன்ஜெக்ஷன் சூட் மட்டும் தான் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க. மேலும் இன்ஜெக்ஷன் சூட்ல வழக்குல வாதிகள் சொன்னது என்னன்னா 29/2/1986 கிரைய பத்திரம் மூலமாக குறிப்பிட்ட சொத்தானது தங்களுக்கு கிடைக்க பெற்றதாகவும் அதன் பிறகு குறிப்பிட்ட நிலத்தில் வீடு கட்டி வீட்டு வரி, தண்ணீர் வரி, மின் இணைப்பு, ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் மனுதாரர் பேர்ல வாங்கி ஆண்டு அனுபவித்து வந்ததாக மனுதாரர் சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்குல எதிர் மனுதாரர்கள் குறிப்பிட்ட சொத்து தங்களுக்கு பாத்தியப்பட்டது, அதற்கு தங்களிடம் பட்டா இருப்பதாகவும் அந்த இடத்தை தாங்கள் தான் அனுபவித்து வருவதாக வழக்குல சொல்லியிருந்தாங்க. இப்படி மனுதாரரும் எதிர் மனுதாரரும் அவங்க தரப்பு சொன்ன வாதங்கள்ல இருந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதுதாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மனுதாரர் வச்சிருக்க கிரைய பத்திரம் சட்டப்படி செல்லுமா அல்லது எதிர் மனுதாரர் வச்சிருக்க பட்டா சட்டப்படி செல்லுமா அப்படின்றது முக்கிய கேள்வியா இருக்கு அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க. அப்படி சொன்ன நீதிபதிகள் பட்டா இஸ் நாட் ஏ ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் ஆர் டைட்டில் டாக்குமெண்ட், அதாவது ஒரு பட்டா ஒரு நிலத்தின் உரிமையை நிரூபிக்கும் ஆவணம் கிடையாது. அதனால எதிர் மனுதாரர்களான அமாவாசை அப்புறம் மன்னநாதன் தாக்கல் செய்த பட்டா அவர்களின் உரிமையை நிரூபிக்கும் ஆவணம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் மனுதாரர்களான அன்னம்மாள் மற்றும் அவரது சகோதரி கிரைய பத்திரம் மூலமாக உரிமை பெற்றுள்ளனர். கூடவே வீட்டு வரி, ரேஷன் கார்டு, மின் இணைப்பு மற்றும் அனுபவம் தங்களிடம் உள்ளதை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த வழக்கில் எதிர் மனுதாரர்களான அமாவாசை மற்றும் மன்னநாதன் தாக்கல் செய்த முக்கிய ஆவணமான வில்லங்க சான்றிதழில் மனுதாரரான அன்னம்மாள் அவர்கள் கிரயம் பெற்ற பத்திரம் தான் முதலாவது ஆவணமாக வந்துள்ளது. இந்த நிலத்தின் ஃப்ளோ ஆஃப் டைட்டில் அந்த பத்திரத்திலிருந்து தொடங்கி உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் மனுதாரர் அன்னம்மாள் அவர்கள் ஈகவள்ளி அவங்க கிட்ட இருந்து தான் குறிப்பிட்ட சொத்தை வாங்கியதாக கூறியிருந்தாங்க. அதற்காக அவர்கள் அரசாங்கம் கொடுத்த ஸ்பெஷல் நோட்டீஸை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா எதிர் மனுதாரர்கள் தங்கள் பெயரில் பட்டா இருக்குன்னு பட்டா நகலை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பட்டா எப்படி அவங்களுக்கு கிடைத்தது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆவணத்தையும் கொடுக்கல அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாங்க. குறிப்பா இந்த வழக்கு பேர் இன்ஜெக்ஷன் சூட்டா போடப்பட்டிருக்கு. அதாவது எதிர் மனுதாரர்கள் எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது என்பதற்காக மட்டுமே போடப்பட்டுள்ளது. இதனால் மனுதாரரான அன்னம்மாள் அவர்கள் சொத்தை வாங்கிய ஆவணங்கள் மற்றும் மின் இணைப்பு, வீட்டு வரி, ரேஷன் கார்டு, ஸ்பெஷல் நோட்டீஸ் என அனைத்தையும் வைத்திருப்பதால் அனுபவம் அவர்களிடம் இருப்பதையே காட்டுகிறது. எனவே கீழமை நீதிமன்றம் முதலில் கொடுத்த தீர்ப்பு சரியானது. முதல் மேல்முறையீடு நீதிமன்றம் பட்டாவை உரிமை ஆவணமாக வைத்து கொடுத்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல இரண்டாவது மேல்முறையீடுல தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த வழக்குல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சொத்தின் உரிமையை நிரூபிக்கும் ஆவணம் பதிவு செய்யப்பட்ட பத்திரங்க. பட்டா ஒரு சொத்தின் உரிமையை நிரூபிக்கும் ஆவணம் கிடையாது. ரெண்டாவதா குறிப்பிட்ட வழக்குல மனுதாரர்கள் பேர் இன்ஜெக்ஷன் சூட் மட்டும்தான் ஃபைல் பண்ணியிருக்கிறதால குறிப்பிட்ட சொத்தோட அனுபவத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இந்த அனுபவத்தை உறுதி செய்யும் ஆவணங்களாக மின் கட்டண அட்டை, வீட்டு வரி, ரேஷன் கார்டு இது எல்லாமே இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மூணாவதா ஒரு அனுபவத்தின் மூலம் குடியிருக்கும் ஒரு நபரை சொத்தின் உண்மையான உரிமையாளர் வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செய்தால் மட்டுமே அவருடைய சொத்தை அவர் மீட்க முடியும். முக்கியமா ஒரு நிலத்தில் அனுபவ உரிமை பெற்றிருக்கும் ஒரு நபர் குறிப்பிட்ட சொத்தின் உரிமையாளர் தன்னை வீட்டை விட்டு அல்லது நிலத்தை விட்டு வெளியேற்றாமல் இருக்க நிரந்தர உறுத்து கட்டளை மட்டுமே பெற முடியும். நிலத்தின் உரிமையாளர் உரிமையை பெற முடியாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற 2 கோர்ட் ஆர்டரும் உங்களுக்கு தேவைப்படும் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஆர்டர் காப்பின்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ண உடனே பக்கத்துல ஹைப் பண்ற ஆப்ஷன் காட்டுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.